ஹலோ ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போனால் ஆப்ஷன் பையிங். நிறைய பேர் நம்மகிட்ட லேர்னிங் சீரீஸை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ இனிமேல் கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம லேர்னிங் சீரீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் முடிப்போம். ஏன்னா நம்ம நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்ஸ் பார்த்தா இந்தியன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் வீக் ஆகுது. நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்தா கடந்த 1 or 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு நாள் மோஸ்ட் ப்ராபபிலிட்லி சூப்பரான அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்தாச்சு. மேலே பையிங்லிக்கும் சரி, கீழே செல்லிங் வரும்போதும் சரி, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்ப்போம், நம்ம இண்டெக்ஸ் தான் அனலைஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ஸை பற்றி தெரியாமல் நம்ம ஏதோ குணமாக ஒரு ட்ரேட் பண்ணுறது தட்ஸ் ரிஸ்கி ஜோன். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் நான் நிறையா உங்களை கேள்வி கேட்பேன். ஸோ கேள்வி கேட்கும்போது வீடியோ ஒரு நிமிஷம் போஸ்ட் பண்ணிவிட்டு யோசிங்க. ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் முன்னேறினா நல்லா யோசிங்க. சில பேர் இது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. பட்டு ஓவர் திங்கிங் ஒரு சில வகையான விஷயத்தில் நீங்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப 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 நல்லது தான். லேர்னிங் பண்ணுற விஷயத்தில் இருந்தால் நல்லது. மற்ற விஷயத்துல இருந்தால் ரொம்ப கெடுதல். ஐ மீன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் பையிங்கை நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இதில் ஒரு 3 கமிட்மெண்ட்ஸ் சொல்லுவேன். அதாவது 3 கமிட்மெண்ட் மீன்ஸ் எங்கள் கூட நீங்கள் அந்த 3 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம். அதுக்கடுத்து அதோட ரிசல்ட் எல்லாமே நம்ம பின்னாடி வீடியோவில் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் பையிங்கில் வீடியோ தான். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னன்னா, எதுக்காக நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணணும் ஆசைப்பட்றீங்க? சிம்பிளான கொஸ்டின் தான், எனக்கும் தெரியும் பதில், நீங்களும் ஒரு தடவை யோசிக்கணும். அது உங்கள் இருக்கிற மோஸ்ட்லி 95% பீப்புள்ஸ் எதுக்காக ஆப்ஷன் பை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்ன? ஃபண்டு கம்மியாகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தா ப்ராஃபிட் அன்லிமிட்டட், லாஸு லிமிட்டட் தான். எப்படிரா ப்ராஃபிட் அன்லிமிட்டட், லாஸ் லிமிட்டடு? 1 minute ப்ளீஸ். சாரி, எங்களுக்கு கொஞ்சம் சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. சரி, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம வந்துட்டோம். ஆப்ஷன் சார்ட்டு. ஓகேவா? இதில் நம்ம இதில் தான் வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி சொல்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சார்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி 18,000, நிஃப்டி 22,000 சிஇ நம்ம பார்த்துருக்குறோம். சரி, முதல் விஷயம் நம்ம எதுக்காக ஆப்ஷன் பை பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு. ஃபண்டு கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் அன்லிமிட்டடு. அதுக்கடுத்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏன் பண்ணாமல் ஃபண்டு இன்கேஸ் ஃபண்டு அதிகமாக ஒரு 1 lakh மேலே ஃபண்டு இருக்குது, ஏன் ஆப்ஷன் செல்லிங் பண்ணக்கூடாது? இதில் தான் இப்போ ப்ராபபிலிட்டி கம்மி தானே ஆப்ஷன் பையிங்கில். ஏன் ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணி ப்ராஃபிட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம், பட் இங்கே ரிஸ்க் பார்த்தோன்னா வச்சுக்கே, ஆப்ஷன் பையில் தான் ஒன்று ரிஸ்க் அதிகம். ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டும் கிடைக்கும், அன்லிமிட்டட் மணி. பட் அங்கே லிமிட்டடான மணி தான் முதல் விஷயம். அது மாதிரி ரிஸ்க்கு இதை கம்பேர் பண்ணவே கம்மியை தவிர மற்றபடி ரொம்ப ரிஸ்க்லாம் கம்மின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களா, மார்க்கெட் இப்போ சிஇ தானே, கொஞ்சம் ரேஞ்ச் ஆச்சு. பட் இங்கே இருந்தவன் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் வந்துட்டான்? 250 அவன் 25 வரைக்கும் வந்துட்டான். புரியுதா இல்லையா? ஸோ இது ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். இவ்வளோதான் கிடைக்கும். பட் ஆப்ஷன் பையிங் சம்டைம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாள் தான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிக்குது. ஆல்மோஸ்ட் 25% அவனை ப்ராஃபிட் கிடச்சி பார்த்தீங்களா வந்ததில். இதனால தான் எல்லாருமே ஆப்ஷன் பையிங் வருவாங்க. சில பேர் இன்னும் நிறைய சினாரியோஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 1 minute. சாரி, நிறையா இன்டர்பிரேஷன் ஆகிறதுக்கு கோல்டு பிடிச்சிருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம், இது ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா ஆப்ஷன்ஸ் கோர்ஸ். பார்த்தீங்கன்னா இதை ஹார்டஸ்ட் வே டு ஈஸியஸ்ட் மேக் மணி. ரொம்ப 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 கஷ்டமான வழி, பட் ஆனால் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ பையிங் வாலட்டைல் ஆகிறதுனால டிகே ஆகும். ஓகே, பட் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது இண்டெக்ஸில் இந்த இடத்துல பை பண்ண நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கரெக்டாக பண்ணி வச்சுன்னா இது ஈஸியாக ஃபண்டு சம்பாதிக்கலாம். ஓகே, நம்ம அதனால் என்ன பண்ணணும்னா இந்த கேம் நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும். ஒரு கேம்
எக்ஸாம்பிள் இப்போ லூடோ, ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது முதல் தடவை போகும்போது என்ன பண்ணுவோம், செட்டிங்ஸ் எங்கே எப்படி சுடணும், எங்கெங்கே என்னென்ன இது இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் டேரெக்டாக போய் வெள்ளான்னா நம்ம டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்துகிட்டே இருப்போம். வெளியே நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. அதுவே நமக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும், கன்னு ஷூட்டிங் எல்லாமே தெரிஞ்சுட்டா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம விளையாட டக்குன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக் நம்ம அங்கே வந்து கிங் ஆகிடலாம். அதே மாதிரி தாங்க இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நாம் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்காமல் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அது இங்கே முக்கியம்தான். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சுன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தா ரொம்ப 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 ஹையாக இருக்கும். ஓகேவா? எத்தனை லெவலில் வேணால் போடலாம், அவ்வளோ ஹையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கேம் ப்ராப்பராக கற்றுக்கணும். எல்லாருமே ஒரு விஷயத்த யோசிக்கணும். இங்கே வந்து செட்டப் முக்கியமா, ப்ராபபிலிட்டி முக்கியமா, ரிஸ்க் ரிவார்டு முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துன்னா நான் சொல்லுவேன், செட்டப்ன்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் திங்க் தான். அதுக்கு பின்னாடி நம்ம போகவே கூடாது. செட்டப்லாம் உண்மையுமே முக்கியம் கிடையாதுங்க. செட்டப் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, லீஸ்ட்டாக இந்த செட்டப் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் போதும். 50-50% செட்டப் பண்ணாலும் கூட ஓகே தான். பட் அதோட முக்கியம் நான் நினச்சிக்கி நம்மளோட ப்ராபபிலிட்டி, நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. இங்கே ஆப்ஷனில் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் வந்துச்சு. இங்கே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க, பை பண்ணணும்ல. அப்படி இருக்கும்போது இங்கே பையிங் அங்கே வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிக்குது? ஆல்மோஸ்ட் 200% மேலே வந்தது. க்ளோசிங் பார்த்தா 122. 15 மினிட்ஸில் வா. நம்ம இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு டபுள்யூ பட்டன் வந்துதா, தென் இது வந்து இந்த ஓப்பன் ஆகுதா. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷனில் நம்ம பை பண்ணணும். வெரி சிம்பிள். இதுதான் வந்து செட்டப்போட இது மைக்கமே. ஓகேவா? செட்டப்பு நமக்கு தெரியும், வேங்க பை பண்ணணும். பட் ப்ராபபிலிட்டி இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்ததில்ல. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, இங்கே பை பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஆல்மோஸ்ட் 45 கிட்ட நம்ம பை பண்ணலாம். எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 20 தான். 20 ரூபா கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லை 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 120 ரூபா வந்துருக்குது. 110னா 40, 80, 120, 3 டைம்ஸ் நம்மளோட ஃபண்ட் வந்து ஆகிருக்கும். அவ்வளோதான் விஷயமே. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ரிஸ்க் ரிவார்டு நமக்கு சொன்னல, கீழே வந்து இது ஆமாம், கீழே வந்து இவ்வளோ தான் இருக்குது. 10 ருபீஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோமா, 20 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோமா. சில பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம லாங் டைம் வைப்போம், இங்கே போட்டுட்டு 0 இல்லை 10 ருபீஸ், 10 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைப்போம். அப்புறம் 30 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பாங்க. அது ரிஸ்க் ரிவார்டு இல்லை. இங்கே ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகுதா, எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் கம்மியாக்கி நம்ம ரிவார்டு அதிகமாக்கணும்னா இங்கே முக்கியமே. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவும் ரொம்ப முக்கியம்ன்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்தடுத்த சீரீஸ் வர வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இல்லையா, நம்ம ட்ரேடிங் வீடியோஸை நீங்கள் பார்க்க நம்ம வந்து எப்பயுமே ட்ரேடிங் பிளான் சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, சப்போர்ட் எது, இப்போ எந்த மூமெண்ட்டில் இருக்கிறோம், வாலடைல் ஆகுமா, எப்படி போவோம், இதை ட்ரேடிங் பிளான். இது நமக்கு தெளிவாக தெரியும். அதான் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆப்ஷன் வந்து நம்ம அந்த டைமில் வந்து இண்டெக்ஸ் இப்போ ட்ரேட் பண்ணுறோம்ல, இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் எப்போ வந்து சூஸ் பண்ணுவோம், மறுநாள் ட்ரேட் ஓடுதா, ஓகே இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப் கிடச்சி, ஸோ நம்ம பை பண்ணுவோம். அப்போ போயிட்டு ஏதாவது புதுசாக ஒரு ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணி அங்கே பை பண்ணுவோம். திஸ் இஸ் நாட் குட் பேர். அது கரெக்டு கிடையாது. அதான் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதுக்கு இது நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கு ஸ்டே இந்த கேம். எப்பயுமே நம்ம இந்த கேமில் வந்து நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணணும். இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி தான். பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம நகர்த்தினா நம்ம இந்த கேமில் கண்டிப்பாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து திடீர்னு ஒரு 10,000 ருபீஸை வந்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க ஆப்ஷனில். ஓகே, அது வந்து 10 டைம்ஸ் ஆனால் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, 30,000 ஆகிடுச்சு. ஓகேவா? மறுநாள் நீங்கள் வச்சு எவ்வளோ வச்சு ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க? 30,000 ரூபா வச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இங்கே வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி வந்து
ரொம்ப வீக் ஆகிடும். சரியா? அப்போ வந்து நீங்கள் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணீங்களே, அதுவும் போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன முக்கியம், நம்மளோட இதை வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ட்ரேடர்ஸ் தான். டாக்டர் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பேஷண்ட் புதுசாக ஒரு பேஷண்ட் வந்தால் புது ப்ராப்ளம் தான் வரும். அது ஒரே பேஷண்ட் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஸோ அப்படி புதுசாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்க இந்த கேமில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கணும், நல்லா கற்றுருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கேமில் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கொண்டு போயிடணும். ஸ்ட்ராட்டஜின்றது இந்த செட்டப் வச்சு தான் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. முக்கியமான விஷயம் ஸ்ட்ராட்டஜின்றது நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான ஒரு ஃபீல்டை உருவாக்கிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இது வரைக்கும் பண்ணுற பெரிய பெரிய தப்பு என்னென்னா இஷ்யூஸ் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நாம் பண்ணுற தப்பு மட்டும் கிடையாது, இதில் வர ப்ராப்ளம் எல்லாம் என்ன வரும் ப்ராப்ளம், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இஷ்யூஸை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து செட்டப்பு. ஓகேவா? நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப்பை வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம நோட் டவுன் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து இதில் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே பண்ணாது. 20% ஒரு 10% செட்டப்பு முக்கியம். நான் வந்து ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டுமே போதும் நான் சொல்ல வரல. ப்ராபபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்னா, பட் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு நம்பிக்கை ட்ரஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் நமக்கு ட்ரஸ்ட் நம்பிக்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம பார்த்தா நல்ல ப்ராஃபிட்டபுளாக ஆகலாம். ஸோ அதுக்காக வந்து செட்டப்பு நமக்கு முக்கியம்தான். நான் சொல்கிறது கம்பேரிட்டிவ்லி எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே முக்கியன்றது கான்ட்ரவர்சி தான் அங்கே வருது. ப்ராபபிலிட்டி முக்கியம், ரிஸ்க் ரிவார்டு முக்கியம், செட்டப்பு முக்கியம். அப்படி இருக்கும்போது செட்டப்போட ப்ராபபிலிட்டி ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செட்டப்பு முக்கியம். ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட். அதை வந்து நம்ம சரியாக பண்ணலைன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒழுங்காக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து நம்மளோட ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் பண்ணுது நம்ம ப்ராஃபிட்டை வந்து தடுக்கிறதுக்கு. மணி சைக்காலஜிக்கல் நம்ம கட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. சைக்காலஜிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு இதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் 30,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க 10,000 வச்சு, மறுநாள் நீங்கள் அதே 30,000 எதிர்பார்ப்பீங்க. சைக்காலஜிக்கல். நாம் அப்படியே உடனே ஒரு நான் மறுநாள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து 30,000 ஏர்ன் பண்ணிங்கன்னா மறுநாள் வந்து அதே 2 ஹவர்ஸில் வரணும். இல்லை அது கொள்ளே நமக்கு 2 ஹவர்ஸ் வரணும். சைக்காலஜிக்கல் ப்ளே ஆகுதா? பட் யாருக்குமே புரியல. பேஷண்ட்டை வந்து டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணும்போது டாக்டர் வந்து பேஷண்ட் ட்ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு பேஷண்ட் டிஃப்ரெண்ட் வேரி ஆகுது. அதேமாரி டேஸுமே ஒவ்வொரு நாளும் வேரி ஆகும். அதை மறந்துடுறாங்க. அதுக்கு வந்து டைமிங் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 o'clock கிட்ட வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குமா, 9 o'clock கிட்ட 9:30 கிட்ட நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குமா, இல்லை 2 o'clock 1 o'clock இந்த மாதிரி எந்த டைமில், இல்லை 3:30 கிட்ட நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டைமிங்கை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இப்போ ரிஸ்க் ரிவார்டுன்ற போது நம்ம வந்து நிறைய டைம் சொல்லியிருப்போம். ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு 12லேருந்து 1 o'clock இல்லை 12 o'clock மேலேயே நமக்கு ட்ரேட் ஏதோ பிரேக்கர் கொடுத்தா அது வந்து ப்ராபபிளி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து நம்ம பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம சொல்லியிருப்போம். பட் இது வந்து நிறைய பேர் இதுதான் டைமிங்கு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. லாஸ்ட் 30 minutes வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு. செல்லிங் தான் பையிங் ஆகும், பையிங் தான் செல்லிங் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகும். அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த சார்ட்லேயே பார்ப்போமே, இன்னைக்கு காலிலேருந்து பையிங் ஆச்சா, லாஸ்ட் 30 minutes 110 வந்து பாருங்கள் 80 கிட்ட. இதான் ப்ராஃபிட் புக்கிங். இதான் டைமிங் தான். புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் திங் அதுக்கடுத்து மொமெண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது வந்து இங்கே தான் மொமெண்டம் வருது. நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுது? நம்ம இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணாமல் இதை பாருங்களேன், இந்த மொமெண்டம் இந்த சின்ன க்ரீன் கலர் பார்த்தீங்களா, அந்த மொமெண்டத்தை வந்து கேப்சர் பண்ணால் என்ன ப்ரோஜனம்? ஸோ கரெக்டான மொமெண்டத்தை நம்ம பார்க்கணும். எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி. ஓகே, இவ்வளோ பெரிய செல்லிங் ஆகிது, அப்புறம் இங்கே ப்ராபபிலிட்டி மேலே பையிங் போக வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே போய்க்கிறா கீழே வந்துக்குதா, இங்கே வந்தால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. மறுநாள் பார்த்தா பையிங் தொடர்ந்து பையர்ஸ். இது இண்டெக்ஸ் அனலைசிஸில் பார்த்தா ப்ராபபிலிட்டி புரியும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி நம்ம வந்து பார்க்கணும். ரிஸ்க் ரிவார்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரிஸ்க்குனா ரிவார்டு வந்து இவ்வளோ தூரம் இருக்கணும், ரிஸ்க் வந்து இவ்வளோ தூரம் தான் வச்சுக்கணும். கரெக்டாக இங்கே என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ரிஸ்க்கு இவ்வளோ தான் இருக்கணும், ரிவார்டு வந்து இவ்வளோ தூரம் இருக்கணும். 1:2 3 4 5 1 எனிதிங் எல்ஸ் ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருக்கணும்.
இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஓகேவா, அதனால் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு கன்சர்ன் வச்சு நம்ம கரெக்டாக ஒரு இப்போ ட்ராக்கில் போகலன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு கீ ரோலராக ப்ளே ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இனிமேட்டு ஆப்ஷன் சீரீஸ்லேயும் சரி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் சரி இந்த 3 விஷயத்த நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணியாகும். முதல்ல வந்து நாம் வந்து ஸ்டார்ட் வித் எ ஸ்மால் கேபிட்டல். எக்மேட் மொதல் விஷயம் வந்து ஸ்டார்ட் வித் எ ஸ்மால் கேபிட்டல். ஜஸ்ட் ஒரு 15,000 ப்ராஃபிட், 15,000 ஃபண்டு போதும் கேபிட்டல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இல்லை ஒரு 10,000, தட்ஸ் எனஃப் டு ட்ரேட் ஆன் திஸ். ஸ்டார்ட் வித் எ ஸ்மால் கேபிட்டல். ரெண்டாவது விஷயம் டிசிப்ளின். நம்ம ஒரு டிசிப்ளினாக நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு செட்டப்பு, ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் ரிவார்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கடுத்து டைமிங், இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணால் அது ஒரு டிசிப்ளினாக தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் நம்ம ப்ராஃபிட் டைரக்ஷனில் நம்ம போக முடியும். இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. தேர்டு திங் பார்த்தீங்களா, பிளான் ஃபார் எ லாங்கர் டைம். நம்ம ஒரு நீண்ட நாளுக்கு பிளான் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதா, 1 மந்த்துக்கு நோ வே. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்காச்சும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ட்ரேட் நிறைய எடுக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட லாங் டைம் பீரியடுக்கு நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அந்த நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இதே கண்டினியூஷன் பண்ணலாமா என்னலாமான்னு உங்களுக்கே நீங்கள் புரியும். அதுக்கு ட்ரேடிங் ஜேர்னல் எழுதி வைக்கணும், ட்ரேடிங் பிளான்ஸை பார்க்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் சைக்காலஜிக்கலில் வெல்ஃபேர் பண்ணணும். இதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அவ்வளோ வீடியோ இருக்குது. ஒழுங்காக ஒன்றுனா பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நானும் இது மாதிரி நான் இதே ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணேன். என்னடா இது ட்ரேடிங்கில் பார்த்தா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ஒன்றுமே என்னோடய லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, ஒன்றுமே நான் ஏர்ன் பண்ணல. ஃபண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் சரி, கிரிப்டோ மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நான் ஜஸ்ட் 1,500 ருபீஸ் தான் போட்டேன். 1,500 1,000 ருபீஸ் தான் போட்டேன். 4,000 கன்வெர்ட் ஆகிடுச்சு. வா. பட் அடுத்த ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 4,000 டிகே ஆகிடுச்சு. இதில் காரணம் என்ன? என்னோட ப்ராஃபிட் என்ன தக்க வச்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒழுங்காக ட்ரேட் பண்ண முடியல. நான் லேர்னிங் கரெக்டாக இல்லை. அதுக்கத்தான் நான் ஒழுங்காக லேர்ன் பண்ணேன், கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கினேன், இந்த மாதிரி போகிறேன், லெவலில் இருக்கிறேன். அது மட்டுமா, இதுவே நான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் இது ஈவன் சேம் தான். WLD லாஸ்ட் டைம் பார்த்துப்பீங்க. WLD நான் பை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 60% இன்கம் ஏறிடலாம். அது மாதிரி நிறையா ENS போட்டோம், 100% கிட்ட வந்துச்சு. எத்திரியம் நிறையா இது போடுறோம். பட் இந்த ப்ராஃபிட்டில் நம்ம தக்க வச்சுன்னா அடுத்தது ட்ரேடு வந்து நம்ம ரிஸ்க்காக வச்சுக்கூடாது. எல்லோரும் பார்ப்பீங்க ப்ராஃபிட் டக்குன்னு வந்துட்டு ஒரே கிரிப்டோவில் இல்லை ஒரே ஸ்டாக்கில் ஒரே ஆப்ஷனில் மொத்த அமௌண்ட்டையும் போட்டு டக்குன்னு வர முடிப்பீங்க. அது உடனே லிக்விட் ஆகிடும். அதுக்கடுத்து ஐயோ எம்மாண்டு அது சைக்காலஜிக்கல் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கடுத்து ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் உங்களுக்கு பேட் தாட் இருக்குமே தவிர ஒரு குட் தாட்ஸ் என்றைக்குமே இருக்காது. ஈவன் நானுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸை பண்ணுறேன். பட் திஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வந்து கமிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னா முதல்ல கற்றுக்கணும். நான் வந்து என்னோடய பார்ட் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நான் வந்து எப்படி இவ்வளோ தான் கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நானும் உங்களை மாதிரி தான் வந்து என்ன தான் பண்ணுறது. சில பேர் வந்து எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் நானுமே தான். ஒரு கோச்சிங் சென்டரில் போய் கற்றுக்கலாமா, இன்ஸ்டியூஷனில் போய் கற்றுக்கலாமா ட்ரேடிங்க்கு. பட் எனக்கு டைம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன். ஒரே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணேன், அவங்கள வச்சு நான் வந்து கற்றுக்கினேன். இப்போ நான் அவங்க சொன்னது ஒரு லிமிட்டடானா, இப்போ நான் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஆகுது. அவங்க வச்சதை வச்சு நான் வந்து யோசித்தேன். இப்போ செட்டப் ஏன் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன காரணம், எந்த மாதிரி இது பண்ணணும், நான் பண்ணுற தப்பு என்ன, சரி என்ன. நம்ம பண்ணுற தப்பும் முக்கியம்தான், அதோட நம்ம பண்ணுற சரியான விஷயமும் முக்கியம்தான். சரியான விஷயத்த இன்னும் ட்ரிபிள் 4 டைம்ஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் கிடைக்கும்ல, ரிசல்ட் வரும்ல நல்லா. அதே நம்ம பண்ணுற தப்பான விஷயத்த 1, 2, 3 டைம்ஸ் குறைங்க. தெரியுதா ப்ராஃபிட் வரும், பட் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணலாமா அப்படின்னு வேணாம், அந்த ப்ராஃபிட்டே தேவையில்லை, குறைப்போம்.
ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் சீரிஸை அடுத்தடுத்த வீடியோன்னா நம்ம சேனலில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.